பிள்ளைகளுக்கு வணக்கம். மீண்டும் சந்திக்கிறதுல சந்தோஷம். ஸோ நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பார்த்து கொண்டிருக்கிற பாடத்தோட கண்டினியூட்டி. ஸோ நாங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிற பாடத்தோட தொடர்ச்சின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இந்த பாடங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ICT-AO. ஓகே. ஸோ நாங்கள் ஏற்கனவே நீங்கள் தொடர்ச்சியான இந்த வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க டிவியில் பதிவானது. ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் வாட் இஸ் அன் அல்கோரிதம். ரைட். பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்க பாடத்தோட கண்டினியூட்டி. ஸோ ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ அந்த கண்டினியூட்டியை நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த வீடியோவோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய பாட புத்தகத்தையும் ரெஃபர் பண்ணும்போது you will get more idea. Okay, now we discussed a lot of questions. Today we are going to discuss about what is algorithm. Okay, right. So this is the one of the questions you will get in your paper. இந்த மாதிரி ஒரு கேள்வியும் உங்களுக்கு ஒரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களை படிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். ஸோ வாட் இஸ் அல்கோரிதம்? அல்கோரிதம்னா என்ன? இது உங்களோட பாடத்திட்டத்தில் இருக்கு, உங்களோட பாடப்புத்தகத்தில். இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அல்கோரிதம் இஸ் finite sequence of well-defined instruction typically used to solve a class of specific problem or to perform a computation. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ மேத்தமெட்டிக்ஸில் அல்கோரிதம்னாலே நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் அதிகமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். மேக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸும் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அண்ட் அல்கோரிதம் இஸ் அ ஃபைனிட் சீக்வன்ஸ் ஆஃப் வெல் டிஃபைன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். ஸோ இப்போ ஒன்றை நீங்கள் ஒரு விரிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு நாங்கள் அல்கோரிதம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனிட் சீக்வன்ஸ் ஆஃப் வெல் டிஃபைன் இன்ஸ்ட்ரக்ஷன்டா ஒரு சரியான ஒரு விளக்கத்துக்கு நாங்கள் அல்கோரிதத்தை யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னு நாங்கள் படிப்போம், அப்போ உங்களுக்கு இன்னும் விளங்கும். ஸோ டிபிக்கலி யூஸ் டு சால்வ், எங்கே இது அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னா யூஸ் டு சால்வ் அ கிளாஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம். நான் சொன்ன மாதிரி மேக்ஸில் ப்ராப்ளம்கள் கணக்கு. ஸோ ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு தீர்க்கிறதுக்கு, நீங்கள் மேக்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி அல்காரிதங்கள் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு சமன்பாடுகள், வாய்ப்பாடுகள் எல்லாம் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நாங்கள் அதுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிப்போம். இங்கே போட்டிருக்காங்களே சீக்வன்ஸ் ஆஃப் வெல் டிஃபைன் சொல்யூஷன், ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை எடுக்கிறதுக்கு. ஸோ we need a clarity of answer. ஸோ வெல் டிஃபைன்ட் ஆன்சர், அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், we use algorithm. ஸோ இன்னும் கொஞ்சம் விளங்கும் பாருங்கள். an algorithm is, இதை வாசிக்கும்போது an algorithm is a set of instruction. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அல்கோரிதம்ன்றது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். பாருங்கள், அல்கோரிதம் இஸ் a set of instruction. ஒரு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆர்டர் கொடுக்கும், இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க. ஸோ நீங்கள் மேக்ஸ் பார்க்கும்போது ப்ராப்ளம்ஸ்கள் செய்யும்போது, மேக்ஸில் ப்ராப்ளம் செய்யும்போது எப்படி செய்வீங்க, 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இது கொடுப்பாங்க, செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களா இல்லையா. முதலாவது இதை செய்யணும், ரெண்டாவது இது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க.
அதை ஒன்றா நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அந்த கணக்குக்குரிய ஆன்சர் வரும். யூ வில் கெட் அ ஆன்சர் ஃபார் த பர்டிகுலர் ப்ராப்ளம். அதுதான் algorithm is a set of instruction for solving a problem or accomplishing task. பாருங்க, solving problem அந்த கணக்குக்குரிய தீர்வு அல்லது அந்த வேலையை முடிக்கிறதுக்குரிய விஷயம். இதைத்தான் நாங்கள் அல்கோரிதம்னு சொல்லுவோம். ஸோ இட் கிவ் அ accomplished task or solving a problem. So it give a set of so to use the set of instruction. This is called algorithm. So every computerized device uses algorithm to perform its function in the form of hardware or software based routines. So அப்போ நார்மலாக கம்ப்யூட்டர் எடுக்கும்போது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ இதில் இருக்கிற சில விஷயங்களை நாங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு சொல்யூஷனுக்கு நாங்கள் இதை பயன்படுத்தும். கம்ப்யூட்டர்லேயும் இது பயன்படுத்தப்படுகிறது. எவ்ரி கம்ப்யூட்டர் டிவைஸ், எல்லா கம்ப்யூட்டர் டிவைஸ்ன்றா அந்த டிஜிட்டல் டிவைஸ், அந்தந்த பொருட்கள், அது லேப்டாப், என்ன சொல்லலாம், பிசி, பர்சனல் கம்ப்யூட்டர், இது எல்லாமே எல்லா டிவைஸ்லையும் யூசஸ் அல்கோரிதம் டு பெர்ஃபார்ம் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு, ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு we will use a algorithm. Now I hope you got it the answer. So this is the answer for algorithm. And what is algorithm? You have to write this. Okay. Now next question. So நாங்கள் இங்கே என்ன செய்யணும்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பார்க்குறோம். செகண்ட் பார்ட் 2ல் வரும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் தெரியும் போது it is easy to answer your paper, answer your question. இப்போ செகண்ட் பேப்பர் மேக்ஸிமம் உங்களுக்கு எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம், நிறைய மார்க்ஸ் வாங்குறதுக்கு. ஏன்னா எம்சிக்யூ ப்ளஸ் இப்படி ரிட்டர்ன்ஸ் கொஸ்டின்ஸ்கள் வரும்போது எழுதுனா இன்னும் மார்க்ஸ்கள் கூட வாங்குறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ another question. So என்னது what are the ways of representing an algorithm? So now நாங்கள் what is algorithm என்று பார்த்தனாங்க. Now we are going to discuss about representing algorithm in ways. என்னென்ன வேஸில் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ நான் சொன்னேன், நான் உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க உங்களுக்கு விளங்கும் அல்கோரிதம்ண்டா என்னென்னே தெரியாதாங்க. ஸோ உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அப்போ வாட் இஸ் அல்கோரிதம்னு பார்த்தபடியா, ஸோ நாங்கள் என்னென்ன வேயில் நாங்கள் அதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஏதாவது ஒன்றை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழிகள் இருக்குது. அதே மாதிரி சேம் திங் we are going to represent in different ways the algorithm. There are ways that algorithm can be represented. என்னென்ன இருக்குது, pseudocode, you all know. ஸோ உங்களோட பாடப்பத்தில் அதுக்கு தனி பாடம், pseudocode, flow chart, Pascal program and Python. ஸோ இந்த முனைகளில் உங்களுக்கு தெரியும், பைத்தான் ப்ரோக்ராம் சொல்லணும், Pascal ப்ரோக்ராம், ஃப்ளோ சார்ட் நாங்கள் இங்கே இருக்க பார்ப்போம், சுடோகோட்டுக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நாங்கள் படிப்போம், அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் இப்போ என்ன செய்யணும், இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர், வாட் ஆர் த வேஸ் ரெப்ரசன்டிங் அன் அல்கோரிதம். ஸோ தேர்ஸ் அ ரெப்ரசன்டிங் வேஸ் ஆஃப் ஹியர். வாட் ஆர் த ரெப்ரசன்டட்? சுடோகோட், ஃப்ளோ சார்ட், Pascal and Python. These are the ways we are going to represent our algorithm. ஸோ அல்கோரிதத்தை இந்த வழிகளில் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். நான் ஃப்ளோ சார்ட்னா எப்படி இருக்குமெண்டு உங்களுக்கு முக்கியமாக அந்த ஃப்ளோ சார்ட் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. சில நேரம் ப்ரோக்ராம்கள் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்கள் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ஃப்ளோ சார்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஸோ ஃப்ளோ சார்ட்டில் ஒவ்வொரு சிம்பிள்ஸுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஸோ ஹியர் ஆல்சோ சம் ஆஃப் த மீனிங் பார்ப்போம். இங்கே பாருங்கள், சிம்பிள், இந்த மாதிரி சிம்பிள் என்ன சொல்லும், இந்த மாதிரி சிம்பிள் என்ன சொல்லும், ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ஸோ நாங்கள் எங்கே யூஸ் பண்ணுவோம், திஸ் சிம்பிள் வி யூஸ் இட் டு ஸ்டார்ட். ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் யூஸ் பண்ணுற இடத்துல நாங்கள் இந்த சிம்பிளை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ வில் யூஸ் திஸ் சிம்பிள் வென் யூ ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். சேம் திங் நாங்கள் எண்டில் முடிக்கும் போது என்ன செய்வோம், நாங்கள் என்ன செய்வோம், இந்த மாதிரி இதுகளை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சிம்பிளை நாங்கள் யூஸ் பண்ணுவோம், எண்ட். ஸோ இந்த சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸ்டார்ட் அண்ட் எண்ட். யூ ஷுட் நோ திஸ் சிம்பிள். இது இப்படி இந்த ஷேப்பில் இருக்குது. ஏன்னா இந்த சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இன்புட் ஓ அவுட்புட். இன்புட் ஓ அவுட்புட்டுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிளை தான் இந்த சிம்பிள் சொல்கிறது. ஸோ இது ஸ்கொயர், இது மேபி நீங்கள் ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். ஸோ இது ஸ்கொயர். ஸ்கொயர் என்னது, ப்ராசஸ். ஸோ ஃபங்க்ஷன் ஒர்க் நடக்கணுமா இல்லையா.
ஸோ ஒர்க் நடக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸை தான் என்ன சொல்லுவோம் ப்ரோசஸ் ஒர்க் அங்கே உள்ள நடக்கும் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ ப்ரோசஸ் இது டிசிஷன் மேக்கிங் இது ஸ்டார் ஷேப்பில் இருக்குது டிசிஷன் மேக்கிங் எஸ் என்றால் அடுத்த கட்டத்துக்கு போகும் இஃப் இட் இஸ் எஸ் டிசிஷன் எடுக்கும் எஸ் இட்ஸ் கோயிங் டு பிரிண்ட் த ரிசல்ட் இஃப் இட் இஸ் நோண்டா என்ன செய்யும் திருப்பி ரிப்பீட் ஆகிடும் நோண்டா என்ன செய்ய போதீங்க நோண்டா அது ரிப்பீட் ஆகி திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரும் எஸ்எண்டா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறதுக்கு எஸ்எண்டா ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ஐ ஹோப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்போ இந்த சிம்பிள்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுறது டிசிஷன் எடுக்கிறதுக்கு இது ஆரோ கீஸ் ஸோ டிரெக்ஷனை காட்டும் ஸோ ஆரோ கீஸ் இந்த டிரெக்ஷனா இங்கே போய் ஃபங்க்ஷன் செக் பண்ணும் ஃபங்க்ஷன்ஸ் எங்கே ஒர்க் பண்ணுது ப்ராசஸ் நடந்து செக் பண்ணும் எந்த ஃபங்க்ஷன் எந்த டிரெக்ஷனில் போகணுமன்றதை காட்டுறது தான் இந்த ஆரோ கீஸ் ஃபைனலாக கனெக்டர் ஒன்றோடு ஒன்று தொடர்பை ஏற்படுத்துகிற இதுக்கும் நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி இந்த இடத்துல நாங்கள் இந்த கனெக்டரை யூஸ் பண்ணுவோம் ஸோ தீஸ் ஆர் த சிம்பிள்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ளோ சார்ட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற சிம்பிள் இட் வில் ஹெல்ப் டு யூ இன் யுவர் எக்ஸாம் ஸோ யூ ஷுட் நோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களோட எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணும் நவ் அனதர் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் So already we discussed two questions. ரெண்டு question பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி வந்து what are the questions? Explain different types of control structure. Explain different types of control structure. Control structure பற்றி ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பாக முதல் பாடத்தில் வரும்னு நினைக்கிறேன். ICT முதல் பாடம். So first lessonல you maybe get this question. So three types of control structure in algorithm. Algorithmத்தில் எத்தனை வகையான control structure இருக்கு? 3 types. So கேள்வி என்னது? Explain different types of control structure. What is the question? Explain different types of control structure. Control structure have 3 types of control structures used in algorithm. So first one sequence, second one selection, third one repetition. So when you see this picture, you can easily understand. So உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது so when you look into the picture, you can easily understand. உங்க படத்தை பார்க்கும்போது you will easily understand the in the what is sequence, what is selection, what is repetition என்றது உங்களுக்கு விளங்கும். ஸோ பாருங்கள் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் 3 வகை உண்டு. ஃபர்ஸ்ட் ஒன் சீக்வன்ஸ் என்றாலே அங்கே விளங்கும். சீக்வன்ஸ் மீன் ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லுவோம். வி கேன் கோல் வாட் இஸ் சீக்வன்ஸ் 1 by 1 ஓ ஸ்டெப் பை ஸ்டெப் இல்லது 1 by 1. ஸோ அப்படி சொல்லலாம். அதான் சீக்வன்ஸ் 1 by 1 ஸ்டெப். Selection means there's a two way. Which one you have to select? Selection is there's a ways, a lot of ways available. Which one you have to see? நீங்க செலெக்ஷன்ல நிறைய வழிஸ் இருக்கு. நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? Yes or no? Repetition is rotation. So it will continuity, consistency, rotation. So these are the very important control structure in your lesson. So there's a 3 control structures available. One is sequence, another one is selection, third one repetition. Now we will discuss about one by one what is sequence, what is selection, what is repetition. நாங்கள் இப்போ ஒன்றா பார்ப்போம். செலெக்ஷன் என்ன, ரிப்பிட்டேஷன் என்னன்னு பார்ப்போம். முதலாவது பாருங்க சீக்வன்ஸ். முதலாவது என்ன சொல்லாங்க? சீக்வன்ஸ்னா ஸ்டெப் பை ஸ்டெப். நான் சொன்ன பாருங்க. ஸோ இந்த மெத்தடில் this model representing step by step. Sequence means steps from beginning to the end of the algorithm and carry out in strict order. It is called sequence. நான் சொன்ன மாதிரி 1 by 1 ஸ்ட்ரிக்டாக அதை தான் ஃபாலோ பண்ணும். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1, அதுக்கடுத்து செகண்ட், அதுக்கடுத்து தேர்ட், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செக் பண்ணி கொண்டு வரும். ஸ்ட்ரிக்டாக அது கம்பல்சரி அப்படி தான் செக் பண்ணும். இட் இஸ் doing 1 by 1, carry out strict orderனா அந்த orderல தான் வரும். ரிப்பீட் ஆகாது. இதுக்கு அடுத்து இங்கே வந்து திருப்பி இங்கே போய் அப்புறம் இங்கே வந்து இப்படி போ ரிப்பீட்டேஷன்லாம் ஆகாது. ஸோ தட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் sequence. ஸோ எக்ஸாம்பிள், ஸோ யூ கேன் யூஸ் திஸ் எக்ஸாம்பிள். கிளைம்பிங் அப் டவுன் ஸ்டெப் பை ஸ்டெப் வென் யூ ஆர் கோயிங் டு ஸ்டேர்கேஸ். ஸோ நீங்கள் படிக்கட்டில் ஏறும்போது எப்படி ஏறுவீங்க? 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக.
நீங்கள் 2-3 ஜம்ப் பண்ணினீங்கன்னா யூ ஃபெல் டவுன். ஸோ நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. அப்போ அதனால் அந்த ப்ரோக்ராம் சரியாக ஒர்க் பண்ணணும்னா நாங்கள் 1 by 1 செய்யணும். செகண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ were admitted grade 1 of the school continue studies grade 13. ஸோ நீங்கள் 7 வரைக்கும் கிரேட் 1லேருந்து 7 வரைக்கும் நீங்கள் படித்து கொண்டு வந்துக்கிறீங்க ஸ்கூலில். எப்படி போவீங்க? 1 by 1 தானே. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் கிரேட் 3, 4, 5, 6, 7 இப்படி வந்து என்ன வரும்? 7 வரைக்கும் வரும். ஸோ கிரேட் 13 வரைக்கும் போகிறீங்க. ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப். யாராவது கிரேட் 1ல் இருந்து கிரேட் 7க்கு போய் பிறகு கிரேட் 3க்கு போய் கிரேட் 3லேருந்து பிறகு OLக்கு போய் பிறகு 9க்கு போய் பிறகு 10 இப்படி வருமா? இல்லை. அப்போ அதை நாங்கள் சீக்வன்ஸ்ன்னு சொல்கிறதில்ல. சீக்வன்ஸ் மீன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி ஒர்க்குகளுக்கு நாங்கள் சீக்வன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சீக்வன்ஸ் வந்து என்ன, இந்த மாதிரி ப்ரோக்ராம், இந்த மாதிரி அல்கோரிதம்களுக்கு ஒரு மேக்ஸில் ஒரு ப்ராப்ளம்க்கு நாங்கள் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக வேண்டியதுக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். சீக்வன்ஸ் ப்ரோக்ராமிங் இதுகளெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணுவோம். சீக்வன்ஸ். ஓகே, now I understood. I hope you all understood. So first one sequence, second one selection. We already discussed 3 control structure. One is sequence, second one is selection. Yes, selection means so sequence means 1 by 1 step by step. So selection means selection is a situation where steps are executed depending on whether a condition of algorithm is satisfied or not. There are 2 choices. If the condition is satisfied, one is selected, and if it is not satisfied, other selection is selected. இப்போ நீங்கள் மேக்ஸில் இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஸோ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் ஃப்ளோ சார்ட்டில் ஸ்டார்ட்டுக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் டிரெக்ஷன் போடுறதுக்கு இருக்கா இல்லையா, நீங்கள் யூஸ் பண்ணி என்ன செய்வீங்க? ஒவ்வொரு ஃப்ளோ சார்ட்டில் ஸோ நீங்கள் இந்த அம்புக்குறியை யூஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல வாரீங்க. இதில் வரும்போது எஸ், இந்த ஃபங்க்ஷன் எஸ்ண்டா அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யும்? போகும். இஃப் நோண்டா என்ன செய்யும்? இட் இஸ் நோண்டா அதை என்ன செய்யும்? அங்கே எங்களோட ப்ரோக்ராமில் இஷ்யூ பிள்ளைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டுக்கு போய். ஸோ இதுதான் நாங்கள் அந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தாங்க. இது சாட்டிஸ்ஃபைட் அல்கோரிதம். சாட்டிஸ்ஃபைண்டா தேர் ஆர் 2 choice. த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட், அது செலக்ட் ஆகும். சில நேரங்களில் 1 + 1 = 2 நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதிங்க. இஃப் இட் இஸ் எஸ், பிரிண்ட் என்ன செய்ய கொடுக்க போகிறீங்க? print 2 கொடுத்தா கொடுங்க. இஃப் இட் இஸ் நாட், இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி இஃப் நாட் என்ன செய்ய போகுது? அது 1 + 1 3 வந்தன்னா நாட் என்ன, 1 + 1 3 என்று வந்தால் நாட். அப்போ என்ன செய்யும்? எகைன் அது நோக்கு போயிடும். அந்த மாதிரி ஸ்டெப்ஸுக்கு யூஸ் பண்ணால் செலெக்ஷன் யூஸ் பண்ணுறது. ஸோ எது சரியோ அதுக்கு போகும். எது சரியோ அதுக்கு போகிறதுக்கு பேர் தான் என்ன செய்கிறது? செலெக்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இதெல்லாம் போலாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செலெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள்? admitting a child to grade 1. நாங்கள் ஆல்ரெடி we discussed. ஸோ when you admitted as a grade 1, ஸோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஸோ செலெக்ஷன். ஸோ யூ ஹேவ் டு சூஸ் ஒன் வே, ஹைவே வெஹிக்கிள்ஸ். இந்த படங்கள் போடுவாங்க. நீங்கள் வெஹிக்கிள்ஸை போகும்போது ரோட்டில் நிறைய வகையான நீங்கள் ரோட்ஸ் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜோக். அதில் ஹைவேஸில் சில வாகனங்கள் போகும், சில வாகனம் நார்மல் வெஹிக்கிள், லைட் வெஹிக்கிள் போகிறது. ஏன்னா பார ஊர்திகள் அண்ட் லைட் வெஹிக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகிற இடங்களை பிரித்து காட்டும். அப்போ நீங்கள் எந்த இதில் போகிறீங்களோ டைரெக்ஷன் யூ ஹேவ் டு சேஞ்ச். நீங்கள் நேராக போய் கொண்டு இருக்கீங்க, ஹெவி வெஹிக்கிள் திஸ் சைட்னா யூ ஹேவ் டு டர்ன் திஸ் சைட். அது கண்டிஷன்ஸ் அப்ளை. அதே தான் இங்கேயும். நீங்கள் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட். இஃப் சைல்டு இஸ் பிலோ 5, இஃப் இஸ் என்ன கேள்வி கொஸ்டின்ஸ் என்னது? இஃப் இட் இஸ் சைல்டு இஸ் பிலோ 5, 5 வயசுக்கு கீழே இருந்தால் இயர்ஸ் அட் 31st of January of the year, ஜனவரி மாதம் 31ஆம் தேதியோட கல்குலேஷன் படி, இஃப் த சைல்டு இஸ் 5 years பிலோ 5 years, then the child cannot be admitted to school. ஏன்னா நீங்கள் 5 வயசுக்குள்ள குழந்தைய நாங்கள் கிரேட் 1ல் சேர்க்க மாட்டோம் தானே. 5 வயசுக்கு மேலே தானே கிரேட் 1ல் சேர்ப்போம். அது நீங்கள் 5 வயசுக்குள்ளே இருந்தால் நாட், கேனாட். இஃப் கேனாட் சேர்க்க முடியாது. நாட்டண்டா இல்லைன்னா 5 வயசுக்கு 5 வயசு குறைவாக இல்லை மேலே என்றா தென் த சைல்ட் கேன் பி அட்மிட்டட் டு ஸ்கூல். உங்களுக்கு விளாங்க. அதான் நான் இப்போ போட்டு காட்டினாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் போடுவீங்க. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறீங்க? ஸ்டார் யூஸ் பண்ணுவீங்க. இங்கே ஒரு அம்புக்குறி யூஸ் பண்ணுவீங்க, இங்கே ஒரு அம்புக்குறி யூஸ் பண்ணுவீங்க.
எஸ் என்று சொல்ல போகுது, இங்கே நோன்னு சொல்ல போகுது. ஸோ இப்போ கிரேட் 1க்கு ஒரு ஸ்டூடெண்ட் சேர்க்குறோம். 5 வயசுக்கு உள்ளேண்டா அப்போ கண்டிஷன்ஸ் என்னது சேர்க்க முடியாது. எஸ் 5 வயசுக்கு உள்ளேயா எஸ், அப்போ ரிப்பீட் ஆயிரும். 5 வயசுக்கு உள்ளே இல்லை, 5 வயசுக்கு கூடேண்டா தென் வி கேன் என்ன செய்யலாம், கிரேட் 1க்கு சேர்க்கலாம். இங்கே வந்து கிரேட் 1க்கு சேர்க்க முடியாது. இந்த 5 வயசுக்குள்ளேன்னா நாங்கள் என்ன சேர்க்க முடியாது. அப்போ கண்டிஷன்ஸ் அப்ளை. இதான் செலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற அல்காரிதம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம் பாசிங் சப்ஜெக்ட். நீங்கள் ஒரு பாடத்துலேயும் பாஸ் மார்க் இருக்கா இல்லையா, யூ ஹாவ் அ பாஸ் மார்க் ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட். ஸோ இங்கே பாருங்கள், இஃப் த மார்க் இஸ் 35 or more, 35 அல்லது அதுக்கு மேலேண்டா இட் இஸ் பாஸ், தென் யூ ஆர் பாஸ். அதர்வைஸ் அதுக்கு குறைவாக இருந்தால், இஃப் இட் இஸ் லெஸ் தேன் below less than 35 or below 35, then you are fail. நீங்கள் யூஸ் பண்ணலாம். இஃப் நாட் க்கு பதிலாக என்ன செய்யலாம், இஃப் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் இந்த சிம்பிள்ஸ் இருக்கா, இந்த சிம்பிள்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ இஃப் கிரேட்டர் தேன் 35 தென் யூ ஆர் பாஸ், பிரிண்ட் பாஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் நான். இஃப் கிரேட்டர் தேன், இஃப் லெஸ் தேன் 35, இஃப் லெஸ் தேன் அல்லது கிரேட்டர் தேன் 35, ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ லெஸ் தேன் 35 என்ன ஃபெயில், கிரேட்டர் தேன் என்ன பாஸ். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், உங்களுக்கு பாஸ் மார்க்கை பிரிண்ட் பண்ணி தரும். தேர்ட் எக்ஸாம்பிள் பையிங் எ புக். தேர்ட் எக்ஸாம்பிள் பையிங் எ புக் என்ன சொல்லுது, இஃப் யூ ஹேவ் மணி ஈக்குவல் டு or more than price of the book. நீங்கள் காசு வச்சுருக்கிறீங்க, அதுக்கு ஈக்குவலான காசு, ஒரு புக் வாங்க போகிறீங்க. ஸோ யூ ஹாவ் அ மணி, இட் இஸ் ஈக்குவல் or more than that. அந்த புக் வந்து எக்ஸாம்பிளுக்கு 150 rupees, ஒன் புக் வந்து 180 rupees. யூ ஹாவ் அ மணி, நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க, ஈக்குவல் டு 180 or more than 180, you can buy a book. Otherwise you can't. ஸோ நீங்கள் ஈக்குவலாக வச்சுருந்தா புக்கு 150 வாங்கலாம். அதிகமாக வச்சுருந்தாலும் தென் யூ கேன் கிவ் 150. 200 ரூபா வச்சுருந்தீங்கன்னாலும் இஃப் யூ ஹேவ் 200 rupees தென் யூ கேன் பை. என்னென்னா உங்களுக்கு 150 ரூபா அதுக்குள்ள இருக்குது. ஸோ இஃப் யூ ஹேவ் 150 rupees, 150 ரூபா வச்சுருந்தீங்கன்னா இட் இஸ் இனஃப் டு பை அ புக், தென் you can't buy. So this is conditions apply. So selection method we will use for the conditions. Okay, I hope this. So now we discuss two control structures. One is sequence, another one is selection. Now we are going to discuss about third one, repetition. What is repetition? Repetition already mentioned. It is a routine, one by step, consistent. It is called consistency. So repetition. Repetition means consistent. So if one or several steps of an algorithm repeated, so you have to listen carefully, until a condition is satisfied. So உங்களுக்கு விட வார வரைக்கும் it will check again and again. So till you get a result, it will check again and again. That is the meaning of satisfied. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வார வரைக்கும் திரும்ப திரும்ப செக் பண்ணிக்கொண்டே இருக்கணும், பார்த்துக்கணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிப்பிட்டிஷன். ஸோ இஃப் யூ செக் த எக்ஸாம்பிள் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லெட் அஸ் கன்சிடர் த ப்ராசஸ் ஆஃப் அ கிளாஸ் டீச்சர் மேக்கிங் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர். நீங்கள் உங்களோட கிளாஸ் டீச்சர் அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. பாருங்கள், கால் த ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த ரெஜிஸ்டர். மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ப்ரெசன்ட். மார்க் 0 if the student is absent. Call the name, next run. Repeat step 2, step 3, step 4 till the last name of the register is called. இது கவனிங்க. இப்போ நீங்கள் அட்டண்டன்ஸில் வந்து கூப்பிடும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக கூப்பிடுவாங்க என்ன. So one by one your teacher will call the name. So you will say present. If you are present then it is putting present 1. Yes. If you are absent then it is 0. You are absent. So 1 means present, 0 means absent. So again the teacher will call again and again, she will check. So if it is yes, then you are present. If it is 0, you are absent. That is the process method using in this method, repetition. So first name they call, if you are there then mark 1, that means you are present.
whenever she call you are absent, then we make it as a 0. கொடுப்ப நீங்க absent ஆயிருந்தா 0 போடுவோம். Again and again she will do like that till the last name, கடைசி நேம் வார வரைக்கும் டீச்சர் செஞ்சு கொண்டிருப்பாங்க எங்களுக்கு சரியான ஆன்சர் வார வரைக்கும். This is called repetition. Another example let us see. So let us consider the process of reading paragraph and calculating number of words you read. So whenever you read in the book, whenever you read one paragraph, நீங்க ஏதாவது ஒரு bookல ஒரு paragraph யூஸ் பண்ணும்போது you can check. என்ன பாருங்க, read the first word of the paragraph. So what is the meaning? Read the first word of paragraph. Number of words 1. Read the next word. Add 1 to the number of words. Repeat step 3 and 4 till the end of the paragraph. After reading the paragraph, indicate the number of words. Sometimes ஒரே வார்த்தை. So you and ஒரு வார்த்தை இருக்கும்ல, you when you read a paragraph, stories, essays, நீங்க யூஸ் பண்ணும்போது whenever you read this one type of paragraph, essay, how many times it will come? The you, sometimes it, sometimes is. So these are the some words will come again and again. அப்ப என்ன செய்யணும் நீங்க, you have to check how many times it will come. That is a repetition. How many times it will come. அதான் நீங்க read first word of the paragraph, number of words. So how many words இருக்கு, அது எத்தனை தடவை திரும்ப ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதை தான் நாங்கள் ரிப்பீட்டேஷன். இது சம்டைம்ஸ் இது ரிப்பீட் ஆகும். ஒரு பேராகிராஃபில் யூன்றது, இஸ்ன்றது, இஃப்ன்றது, இட்ன்றதெல்லாம் அதிகமாக ஆர் எல்லாம் என்ன செய்யும், அதிகமாக இடத்துல ரிப்பீட் ஆகி கொண்டுரும். ஸோ கண்டிப்பாக அது வரணும். ஸோ தட்ஸ் த மீனிங் ஆஃப் ரிப்பீட்டேஷன். இட் ஷுட் பி தேர். ஸோ டியூ டு ஆர் டிபெண்டிங் ஆன் த பேராகிராஃப். ஸோ அதுக்கு ஏற்ப என்ன செய்யும், இந்த வசனங்கள் வரும். அப்போ இதை தான் நாங்கள் ரிப்பீட்டேஷன் சொல்லுவோம். ரிப்பீட்டேஷன் மீன் த வேர்ட்ஸ் கம் அகைன் அண்ட் அகைன். என்னத்துக்காக திரும்ப வரும், இந்த கல்குலேட்டர் நீங்கள் சரியாக செஞ்சு கொண்டிருக்கும்போது திரும்ப வர வேண்டிய இடத்துல இருந்தால் வந்து கொண்டிருக்கும். ஸோ தீஸ் ஆர் 3 steps in control structure. What are the things we studied, we discussed? There's a control structure. 3 type of control structure available. One is sequence, second one is selection, third one is repetition. I hope you are understood. Now we will go and check about what do you mean by an array. What do you mean by an array? So array என்றால் என்ன, அப்படியும் ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். There's a question like this. This is one of the important question. இதுக்கு உங்களுக்கு முக்கியமாக வரக்கூடிய ஒரு கேள்வி. When you note it, it will help to you. So what is the questions? What do you mean by array? Array என்றால் என்ன, இது கூட பாடப்புத்தகத்தில் இருக்கு. What do you mean by array? So an array is a data structure. So உங்களோட data structure பாடத்தில் இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். Data structure that contains a group of elements. ஒரு நிறைய எலிமெண்ட்ஸ் சேர்ந்ததை தான் நாங்கள் அரே என்று சொல்லுவோம். முதலாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன தெரியுதானே, டேட்டாண்டா தரவு. ஸோ டேட்டா மீன்ஸ் இட்ஸ் அ தரவுன்னு சொல்லுவோம். ஸோ வித்தவுட் மீனிங் இட் கால் டேட்டா. இஃப் இட் இஸ் மீனிங் தென் இட் இஸ் இன்ஃபர்மேஷன். நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சரில் இது படிச்சிருப்பீங்க. சேம் திங் ஹியர். இங்கே நாங்கள் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் இந்த அரே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கும். தட் கண்டைன்ஸ் அ குரூப் ஆஃப் எலமெண்ட். அதில் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் சேர்ந்தது. கண்டைன்ஸ் ஆஃப் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ். நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கிறது தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், அரே என்று சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும். வி வில் டிஸ்கஸ் இன் ஃபியூச்சர். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். ஐ ஹோப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இதுவும் நான் அதில் வச்சுப்போம். ஸோ கண்டைன்ஸ் அ குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இதை தான் நாங்கள் அரே என்று சொல்லுவோம். டிபிக்கலி தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் all of the same data type such as an integer or string. Array are commonly used in computer program to organize data. So இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க, என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, all of the same data type such as integer and string. இப்போ நீங்கள் கேரக்டர் எழுதுவீங்களா இல்லை உங்கள் நேம் எழுதுறீங்க. நேம்ன்றது என்ன, நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம் எழுதுவீங்க. நேமை வந்து நாங்கள் கேரக்டரிஸ்டிக்னு சொல்லுவோம். இதை நாங்கள் என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரிங்குகளை போடுவோமா இன்டிஜருக்குள்ள போடுவோமா. இன்டிஜருக்குள்ள நம்பர் என்ன சொல்லுவோம், இன்டிஜர் என்னது நம்பர். உங்களோட ஏஜ் வந்து எங்கே வரும், இன்டிஜருக்குள்ள வரும், அது நம்பர். உங்களோட நேம் வந்து ஸ்ட்ரிங்குக்குள்ள வரும். உங்களோட நேம் எதுக்குள்ள வரும், ஸ்ட்ரிங்குக்குள்ள. ஏஜ் வந்து இன்டிஜர். ஏன்னா ஏஜ் வந்து எதுக்குள்ள நம்பர்ஸுக்குள்ள வரபடியா. இப்படி டேட் ஆஃப் பர்த், உங்களோட அட்மிஷன் டேட்டெல்லாம் இன்டிஜருக்குள்ள வரும். இந்த மாதிரி குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை தான் நாங்கள் அரே என்று சொல்லுவோம். இது நிறைய இருக்குது, ஒன்றா பார்ப்போம். அரேஸ் ஆர்
commonly used in computer program to organize data so that a related set of values can be easily stored or searched. நீங்கள் ஈஸியாக ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக நீங்கள் அதை ஒன்றை தெரிஞ்சு கொள்கிறதுக்கு உங்களுக்கு அரே யூஸ் ஆகும். எந்தெந்த வேர்ட்ஸ் என்னென்ன இடத்துல இருக்குது, எங்கெங்கே செட் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு எங்களுக்கு அரே மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அரேயில் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேர்ந்தது தான் அரே என்று சொல்லலாம். ஸோ இதில் ரெண்டு இருக்குது, என்னது இன்டிஜர் அண்ட் ஸ்ட்ரிங். இன்டிஜர்ன்றாக என்னது நம்பர்ஸில் சொல்கிறது இன்டிஜர், ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டருக்கு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, நவ் we will go to the next question. I hope you all understood what is mean by array. So you can answer this question like this. So இந்த மாதிரி கேள்வி கேட்டால் உங்களுக்கு இப்படி ஆன்சர் பண்ணினீங்கன்னா will get a mark. Another one, what is an array and example. இப்போ நான் முதல்ல what is array பார்த்தேன்னா, now we will check the example. An array is a group of or collection of same data type. So array என்றது ஒரு group of அல்லது collection of same data. For example, integer array holds the elements of integer type, while a float array holds the element of float type. So நாங்கள் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது விளங்கும். பட் when they ask question you have to write this. array என்றது என்னது ஒரு group அல்லது collection of same data type. ஒரு குரூப் அல்லது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா நிறைய சேர்ந்த டேட்டா டைப்பை தான் நாங்கள் சேம் டேட்டா டைப்பை அரேன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இன்டிஜர் அரே ஹோல்ஸ் த எலமெண்ட்ஸ் இன் டைப் ஆஃப் வைல் ஃப்ளோட் அரே ஹோல்ஸ் த எலமெண்ட் இன் த ஃப்ளோட் டைப். இன்டிஜர் அரே இன்டிஜர் டைப்புக்கும் ஃப்ளோட் அரே ஃப்ளோட் டைப்புக்கும் என்ன செய்யும், அது சேவ் பண்ணும். நாங்கள் என்ன செய்வோம், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இதை கொஞ்சம் இன்னும் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்ச சரி. ஓகே, வாட் இஸ் அன் அரே அண்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், what is programming. ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங்னால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க, இன்னும் நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க ப்ரோக்ராமிங். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வேணும் எழுதுவோம். நீங்கள் இப்போ ஏதாவது ஒன்று எழுதுனாலும் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்கன்னா ப்ரோக்ராம் எழுதுறீங்களா, என்ன ப்ரோக்ராம், எப்படி இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, எங்கேருந்து முடிய போகுது, அப்போ இதுதான் நாங்கள் என்ன சொல்லுவோம், ப்ரோக்ராம்னு சொல்லலாம். So what is program language? இங்கே என்னது programming language in a simple word. அந்த கேள்வி என்ன கேட்குறான், what is the simple question? What is programming language in simple words? ஸோ சாதாரண இதில் நீங்கள் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கம்ப்யூட்டரில் நாங்கள் எல்லாத்துக்குமே ப்ரோக்ராம் எழுதுவோம், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் நிறைய இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் எழுதுவோம். அதான் சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லுவோம். இங்கே பாருங்கள், த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் அ ஒக்காபுலரி அண்ட் செட் ஆஃப் கிராமட்டிக்கல் ரூல்ஸ். ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமுக்கு அங்கே ரூல்ஸ் இருக்கும், எல்லா இடத்துலையும் நீங்கள் ரூல்ஸ் யூஸ் பண்ணணும். ரூல்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் எந்த ப்ரோக்ராம், இன்டிஜருக்கு ஐஎன்டி என்று போட்டு எழுதுங்க, இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஸ்ட்ரிங் போட்டு எழுதுங்க கேரக்டரிஸ்டிக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் ரூல்ஸ் இருக்குது, இதெல்லாம் போடாமல் நீங்கள் எழுத முடியாது. அதான் நீங்கள் கொடுத்துருக்கா கிராமட்டிக்கல் ரூல்ஸ். ஒரு சில ரூல்ஸுகள் கிராமட்டிக்கலாக நீங்கள் இல்லாமல் அந்த ப்ரோக்ராம் எழுத முடியாது, அதன்படி தான் அதை எழுதணும். அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் அ ஒக்காபுலரி. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது அப்படி நிறைய இருக்குது. நாங்கள் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு நிறைய இருக்குது. இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம், வென் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம், சரியா, இந்த மாதிரிலாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இஃப் நாட் யூஸ் பண்ணுவோம், இப்படி கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒக்காபுலரி அண்ட் செட் ஆஃப் கிராமட்டிக்கல் ரூல்ஸ். இதை தான் நாங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றோம். ஃபார் instructing a computer or computing service to perform specific task. நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி already we discussed, to giving some, to performing some answer, இல்லைன்னா to give some answer, to specific the task, to finish the work. இதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுவோம். It's a simple words. சொல்ல போனால் the programming language is a vocabulary and set of grammatical rules for instructing computer or computing device. அது இன்ஸ்ட்ரக்ட், அதுதான் ப்ரோக்ராம் தான் எழுதுகிறோம். இதுதான் அந்த கம்ப்யூட்டர் ரன் பண்ண வைக்குது, இதன்படி தான் இது இயங்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், கம்ப்யூட்டர்லாம் ஆன் பண்ணுவீங்க, அது ஒர்க் பண்ணுது, எப்படி ஒர்க் பண்ணுது, அதுக்கு ப்ரோக்ராம் எழுதியிருக்கா. இப்போ ஆப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூ நோ லாட் ஆஃப் ஆப்ஸ் அவைலபிள். They have a developed app. There's a programs inside. So what they gave, so what என்ன கொடுத்துருக்காங்களோ, it work like depending on that. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண. இப்போ நீங்கள் கேம்ஸில் பாருங்கள், அது ஒரு ப்ரோக்ராமிங், நிறைய கேம்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கேம்ஸும் டிஃப்ரெண்ட்.
ஒரு கேம் இன்னொரு மாதிரி இருக்கும், இன்னொரு கேம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ டிபெண்டிங் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ப இட் வில் ஒர்க். ஸோ அதுதான் நாங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு நிறைய இடங்களில் ப்ரோக்ராம் எழுதும்போது அதை உங்களுக்கு ஏற்ப நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க. இங்கேயும் அதுதான். ஸோ பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இங்கே ஒன்று பாருங்கள், ஈச் லாங்குவேஜ் ஹேஸ் அ யூனிக் செட் ஆஃப் கீவேர்ட்ஸ், வேர்ட் தட் பி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்பெஷல் சின்டாக்ஸ் ஃபார் ஆர்கனைசிங் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன். எப்பயுமே எல்லாத்துக்கும் என்ன சொல்ல ஒரு யூனிக் செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது. நான் இப்போ முதல்ல சொன்னேன் இன்டிஜர், ஸ்ட்ரிங், இஃப் கேரக்டர், இப்படிலாம் யூனிக் வேர்ட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் எழுதலாம். வென், வைல், இந்த மாதிரி யூனிக் வேர்ட்ஸ்கள் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராம் எழுதும்போது. இதை நீங்கள் படியாக யூஸ் பண்ணோம். ஸோ செட் ஆஃப், இங்கே பாருங்கள், ஈச் லாங்குவேஜ் ஹேஸ் அ யூனிக் செட் ஆஃப் கீவேர்ட்ஸ். ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு யூனிக் லாங்குவேஜ் கீவேர்ட்ஸ் இருக்குது. பைத்தானு கொண்டு இருக்கும், ஜாவா கொண்டு இருக்கும், C++ இருக்கும், C# இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன செய்யணும், ப்ரோக்ராம் எழுதணும். அதான் நீங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க. ஈச் லாங்குவேஜ் ஹேஸ் அ யூனிக் செட் ஆஃப் கீவேர்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜும் அவங்களுக்கு வந்து யூனிக்கான என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட கீவேர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. த வேர்ட்ஸ் இட் அண்டர்ஸ்டாண்ட், அது வந்து எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டபிள். அது ஈஸியாக விளங்க. இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு விளங்குற மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்கள் தெரிஞ்சு வைல், ஸ்ட்ரிங், கேரக்டரிஸ்டிக், இப்படி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் சின்டெக்ஸ் ஃபார் ஆர்கனைசிங் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன். அது தவிர அடிஷனலாக சில சிம்பிள்ஸுகள் இருக்கும். சின்டெக்ஸ் மீன்ஸ் சில சிம்பிள்கள். இந்த ஹேஷ் சிம்பிள் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராம் எழுதும்போது. இப்படின்னா ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்கள் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ப்ரோக்ராமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். இதைத்தான் நாங்கள் அல்கோரிதம் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இப்போ உங்களோட பிரெயின் ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் சிப்ஸ் எல்லாம் வச்சு இயக்குவாங்க. ஆர்டிஃபிஷியல் பிரெயின் எல்லாம் இருக்க, இன்டெலிஜென்ட்னு சொல்லுவோம். ஸோ பிரெயினுக்குள்ளே இன்னொரு பிரெயினை வைக்கிறது, ஒரு ஆர்டிஃபிஷியல் சிப்பை வச்சு அது சொல்கிறபடி ஒர்க் பண்ணும். இப்போ ரோபோ என்ன செய்யுது, நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதி, ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதை சிப்பில் எடுத்து அந்த சிப்பை கொண்டு போய் அந்த ரோபோட மண்டைக்கில் தலைக்கில் வைக்கும்போது it will work according to the program. It will work according to the program. So you prepared a programming language. With the program language you prepared a program and put it in the chips and use it in the robotic. Then the robotic will work according to that. நீங்கள் நிறைய என்ன ப்ரோக்ராம் எழுதி இருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ப அது ஒர்க் பண்ணும். நீங்கள் நிறைய மெஷினரிஸ் பார்க்கலாம், ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண மெஷின்ஸ் எல்லாம் அதுவே தூக்கும், அதுவே இறக்கும், அதுவே வெட்டும், இப்படியான. தென் வாட் இஸ் ஹேப்பனிங், அங்கே அதுக்கு ப்ரோக்ராம் எழுதப்பட்டிருக்கு. அந்த ப்ரோக்ராமில் அடிப்படையில் இட் வில் ஒர்க். ஸோ தேர்ஸ் அ ப்ரோக்ராம் இஸ் ரைட்டிங் ஃபார் த பர்டிகுலர் பர்பஸ். இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் அக்கார்டிங் டு தட். அதுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன செய்யும், இட் வில் ஒர்க் அக்கார்டிங் டு தட். ஸோ அதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இங்கே சொல்கிறாங்க ஸ்பெஷல் சின்டாக்ஸ் ஃபார் ஆர்கனைசிங் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன். டிபெண்டிங் ஆன் த ப்ரோக்ராமிங் இட் வில் ஒர்க். ஸோ அதுக்கு நிறைய இருக்குது, ப்ரோக்ராம் இருக்குது, C#, ஜாவா நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வாட் இஸ் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இன் சிம்பிள் வேர்ட், யூ கேன் ஆன்சர் லைக் திஸ். Okay, a programming language is a vocabulary and set of grammatical rules for instructing a computer or computer device. I hope you all understood. Okay guys, நாங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கேள்வி பார்த்துருக்கோம். ஸோ 1 by 1 கொஞ்சமாக நாங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் வில் ஹெல்ப் டு யுவர் எக்ஸாம். ஸோ நான் ஐ ஆல்வேஸ் மென்ஷன், நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோட சேர்த்து நீங்கள் உங்களோட புக்கையும் ரெஃபர் பண்ணும்போது யூ வில் கெட் அ more idea, then you will get a good mark in your exam. Okay guys, so till now we will finish off here. இதோட நாங்கள் இங்கே முடிப்போம். We will meet in the next class. Thank you. See you. Bye.